இன்று மே 2 எழுத்தாளர் கு. சின்னப்ப பாரதி பிறந்த நாள். தமிழ்நாட்டின் முதுபெரும் புதின எழுத்தாளரும் அரசியல்வாதியும் ஆவார். இடதுசாரி சித்தாந்தங்களை உள்ளடக்கி இலக்கியங்களை படைத்துள்ளார். இவரது புதினங்கள் இந்திய மொழிகளிலும் ஆங்கிலம், பிரெஞ்சு, சிங்கள போன்ற அயல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. கரும்பு விவசாயியாக, தொழிற்சங்க ஊழியராக, படைப்பாளியாக பல பரிமாணங்களில் இவர் இயங்கினார். தாகம், சர்க்கரை, பவளாயி, தலைமுறை மாற்றம், சுரங்கம், பாலை நில ரோஜா ஆகிய 7 நாவல்களை எழுதியுள்ளார். இவரது நாவல்கள் ஆங்கிலம், பிரெஞ்சு, டேனிஷ், சிங்களம், கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி என இந்திய மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது எழுத்துப்பணியை பென்னீலன் போன்ற முன்னணி எழுத்தாளர்கள் பாராட்டி கட்டுரை எழுதியிருப்பது மட்டுமன்றி பல்வேறு இலக்கிய அமைப்புகளும் விருது வழங்கி கௌரவித்துள்ளன. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி மூலம் வழங்கப்பட்ட பொற்கிழி விருது உள்பட பல்வேறு தமிழ் அமைப்புகள் இவருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்துள்ளன. அதே சமயம் இவரும் பல எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பாராட்டு விழா நடத்தி விருது, பணமுடிப்பு வழங்கி வந்தார். கு. சின்னப்ப பாரதி இலக்கிய கருத்தரங்க நினைவு அறக்கட்டளை என்னும் பெயரில் ஒரு அறக்கட்டளை நிறுவப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளையின் மூலம் கு. சின்னப்ப பாரதி அறக்கட்டளை இலக்கிய விருதுகள், நாவல், கட்டுரை, சிறுகதை, மொழிபெயர்ப்பு, கணினி தமிழ் இலக்கியம், சிற்றிதழ்கள், இணைய இதழ்கள், சமூக சேவை, நாடகம், கவிதை மற்றும் சிறந்த பத்திரிகையாளர் ஆகிய துறைகளில் துறைக்கு ஒரு பரிசாக ரூபாய் 10,000 வீதம் வழங்கப்படுகின்றன.